ப்ரீவியஸ் வீடியோல இந்த ஸ்டாப் பை கேட்டகரிய கிளிக் பண்றப்போ நமக்கு இந்த மாரி எரர் பேஜ் வந்துச்சு. ஏன்னா, இந்த ரவுட்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே இல்ல. ஓகே. இப்ப இத என்ன பண்ண போறோம்னா, நம்ம டம்மி ஜேசன்ல இருக்கிற அ கெட் பை கேட்டகரின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. கெட் ப்ராடக்ட்ஸ் பை கேட்டகரின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ, இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட்டு டேட்டாவ பாஸ் பண்ணி ஸோ கெட் பை கேட்டகரீஸ்ன்னு ஒரு ஏபிஐ இருக்கு. ஸோ இந்த ஏபிஐக்கு வந்துட்டு நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ, அந்த டேட்டா வந்துட்டு டைனமிக்கா பாஸ் பண்ணி அதுலருந்து டேட்டா வந்து ரீட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதோட லிங்க் வந்து எங்க இருக்கு? web.jsxல போய்க்கங்க. ஸோ இது வந்து ஹோம் பேஜ்ல வந்துட்டு நான் இந்த லிங்க கிளிக் பண்ணா, நான் வந்து கேட்டகரி நேம் வந்து பாஸ் பண்றேன். கரெக்ட்டா? இப்போ இது வந்து எங்க போகுதுன்னா, ப்ராடக்ட், கேட்டகரி, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்துட்டு டைனமிக் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ டைனமிக் ரவுட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட ப்ராடக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு வந்து ப்ராடக்ட் சர்ச்சுக்கு ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட், கேட்டகரி அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து வர்ற வேல்யூ வந்து டைனமிக் வேல்யூ. நமக்கு வந்து என்ன வேல்யூ வருதுன்னு தெரியாது. கரெக்ட்டா? அதனால வந்து சர்ச் வேல்யூ அப்படின்னு நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட் வந்துட்டு வேல்யூன்னு போட்டோம்னா சரி. வேல்யூங்கிறத வந்து போட்டுட்டேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல கோலன் போட்டு வேல்யூ நம்ம போட்டிருக்கனால இது வந்து எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். இது வந்து டைனமிக்கா வர்றங்காட்டி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா அதே நேம் தான் இங்க நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து காம்போனன்ட் வந்து இப்போ டிஃபால்ட்டா நம்ம தான் குடுக்கணும். இப்போ வந்து இவன் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இங்க வந்து சும்மா டம்மியா இப்போதைக்கு ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இத வந்துட்டு நம்ம இந்த ரவுட் கூட பைண்ட் பண்ணணும். இந்த ரவுட் நம்ம கிரியேட் பண்ண ரவுட். ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி இந்த வேல்யூ வர இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் கேட்டகரி போட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு பேஜ் போயிட்டு நான் இப்போ பியூட்டியை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து கரெஸ்பாண்டிங் பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏபிஐ கால் பண்ணிட்டு அதுல இருந்து டேட்டாவை எடுத்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். கரெக்டா? ஸோ ப்ரீவியஸா நான் வந்துட்டு எப்படி ரவுட்டர் வச்சு டேட்டா லோட் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த இதுல வந்துட்டு நம்ம டைரக்டா இந்த காம்போனன்ட்டுக்குள்ளேயே எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு ப்ரௌசர்ல வந்துட்டு நமக்கு கேட்டகரி பியூட்டின்னு வந்துருச்சு. கரெக்டா? அதே வந்துட்டு நான் ஃப்ராக்ரன்ஸ் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ கோடுல எப்படி எடுக்கலாம்னா அதுக்கு வந்து ஒரு ஹூக் இருக்கு. ஸோ அது என்ன ஹூக்னா கான்ஸ்ட் பேரம்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது வந்து யூஸ் பேரம்ஸ் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்கு. ஓகே. ஸோ இந்த யூஸ் பேரம்ஸ்ல வந்துட்டு டிஃபால்ட்டா நம்ம என்ன டைனமிக் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த பேரம்ஸ் வந்து இங்க கிடைக்கும். ஸோ இப்போ இதை கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. பேரம்ஸை கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த பேஜ் வந்த உடனே நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஜெக்டா இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு வேல்யூல வந்து ஃப்ராக்ரன்ஸ்னு வருது. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்துட்டு சர்ச்னு வருது. ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு வேல்யூ வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு என்ன சர்ச் வேல்யூ வந்துட்டு என்ன என்ன செலக்ட் பண்ணாங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணனோ சாரி என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணனோ அதுக்கான கேட்டகரி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் ரவுட்டரை வச்சு டேட்டா லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நார்மலா இந்த காம்பனன்ட்லேயே வந்து டேட்டா எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் எஃபெக்ட் வந்து இனிஷியலாக கால் ஆகும். கரெக்டாக? காம்பனன்ட் இது ரெண்டர் ஆகிட்டு நமக்கு யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், வேல்யூ வந்து டிபெண்டன்சி அரேவாக கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்துட்டு எனக்கு யூஸ் எஃபெக்ட் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கெட் ப்ராடக்ட் பை கேட்டகரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ண போறோம். இதுல என்ன பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பேரம் வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து நான் இப்போ இங்கே நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வர்ற டேட்டா ப்ராடக்ட்டை வந்துட்டு அந்த ஸ்டேட்ல வந்து அசைன் பண்ணிட்டு ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டைலிங்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். கேட்டகரி இல்லை நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை மேப் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோம் பேஜ் போயிட்டு ஃப்ராக்ரன்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் எல்லாமே லோட் ஆகும். ஓகே.
ஸோ நம்மக்கிட்ட ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து சர்ச்சை கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட் வந்து சர்ச் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபார்ம் இருக்குது. ஸோ ரியாக்ட் ரவுட்டர்லேருந்து ஃபார்ம்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை போட்டுட்டு இங்கே வந்துட்டு மெத்தட் வந்துட்டு போஸ்ட்னு கொடுத்துக்குங்க. போஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன ஆகுனா நான் ஒரு டைம் ஃபார்ம் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஓகே. ஸோ இங்கே ஏபிஐயில் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரவுட் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பாத் வந்து ப்ராடக்ட் சர்ச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் எலமெண்ட் வந்துட்டு ப்ராடக்ட் சர்ச் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இதில் மெயினாக என்னென்னா இப்போ வந்து நான் ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ இங்கே ஹோம் பேஜில் நான் சப்மிட் கொடுத்தேன்னா இந்த ஆக்ஷனில் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அதுக்கு வந்துட்டு நமக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓகே. இப்போ இங்கே வந்து ஆக்ஷனில் சப்மிட் ஃபார்ம்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. டம்மியாக வந்துட்டு ப்ராடக்ட் ஏபிஐயில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்மிட் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ரெக்வஸ்ட்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் டீஸ்ட்ரக்சர் பண்ணோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட்லேருந்து ஃபார்ம் டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஃபார்ம் டேட்டாவிலேருந்து நம்ம என்ன நேம் அங்கே கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வச்சு அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட்டட் வித் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீடைரக்ட்டுங்கிறத வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரீடைரக்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ரியாக்ட் ரவுட்டர்லேருந்து. தென் வந்துட்டு நான் இந்த யூஆர்எலுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் சர்ச் அண்ட் சர்ச்சில் வந்துட்டு என்ன வேல்யூ சர்ச் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே ரவுட்டில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இங்கே நான் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு யூஆர்எல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் சர்ச்னு வந்துருச்சு. இங்கே சர்ச்சில் வந்துட்டு நம்ம என்ன அங்கே வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துருச்சு. கரெக்டாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக. ஓகே ஃபைன். இப்போ இந்த பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொரி பேரம் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் பேஜ் போய்க்குங்க. நமக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹூக் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஹூக் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் சர்ச் பேரம்ஸ். இது வந்து ரியாக்ட் ரவுட்லேருந்து இம்போர்ட் பண்ணும். ஓகே. இப்போ இதிலிருந்து வர்ற டேட்டா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேவாக கிடைக்கும். நம்ம இதை வந்துட்டு நமக்கு தேவையானதை வந்துட்டு சர்ச் பேரம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இதை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஒரு இதில் அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து யூஸ் சர்ச் பேரம்ஸை கன்சோல் லாக் பண்ணிவிட்டு நமக்கு இதிலிருந்து கெட் போட்டு நம்ம என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு சர்ச்சுங்கிற ஃபீல்டு வந்து தேவை. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் வந்தோடனே நமக்கு இந்த சர்ச்சுங்கிறது என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துட்டு கன்சோல் ஆகிருக்கும். ஓகே. இதை வச்சு வந்துட்டு நம்ம பேக் அண்ட் ஏபிஐ கால் பண்ணிவிட்டு நம்ம அதை இது ரிலேட்டடான டேட்டா வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கான கோடை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ப்ராடக்ட் சர்ச் பேஜில் வந்துட்டு இப்போ என்ன வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுறோமோ அந்த சர்ச் வேல்யூ எடுத்துகிட்டு ஒரு டம்மி ஜேசனுக்கு வந்து ஏபிஐ கால் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் சர்ச்சில் வந்துட்டு என்ன நம்ம சர்ச் பண்ண வேல்யூ வந்து பாஸ் ஆகி இதில் நிற்கிற டேட்டாவில் வந்துட்டு நம்ம ஸ்டேட் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்துட்டு செட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி இங்கே வந்து ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹோம் பேஜ் போயிட்டு லேப்டாப்னு கொடுத்து சர்ச் பண்ணோன்னா லேப்டாப் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து சர்ச் ஆகுது. ஸோ இங்கே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்ச் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து யூஸ் நேவிகேஷன் ஹூக் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் நேவிகேட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர்லேருந்து ப்ராடக்ட் நான் நேவிகேட் பண்ணுறேன்னா தெர் இஸ் சம் ஸ்லைட் டிலே வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக. ஏன்னா இங்கே வந்து நம்ம நெட்வொர்க் கால் போயிட்டு டேட்டா ஃபெச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேஜ் லோட் ஆகுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிலே கிடைக்கும். ஸோ அதை வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சின்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரவுட்டரோட டேட்டா வச்சு லோட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா யூஸ் லோடர் டேட்டாலேருந்து வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கிளிக் பண்ண உடனே நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லோடிங் ஸ்பின்னர் வந்து காட்டலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா இப்போ டேரெக்டாக இந்த காம்பனண்ட் வந்து இங்கே ரெண்டர் ஆகுது. நம்ம வந்து லேஅவுட் காம்பனண்ட்டை தான் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. இங்கே வந்து app.jsxல போனீங்கன்னா
பேரண்ட் காம்பனண்ட் வந்து மெயின் லேஅவுட்டு. ஸோ அதுக்குள்ள தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் இந்த சில்ட்ரன் காம்பனண்ட் எல்லாமே லோட் ஆகுது. ஸோ இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ் போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு சம் ஏபிஐ கால் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே எப்படி காட்டலாம்னா, இங்கே அவுட்லெட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு யூஸ் நேவிகேஷன் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்கு. ஸோ யூஸ் நேவிகேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு, யூஸ் நேவிகேஷனுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த ரவுட்டோட டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் நான் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த நேவிகேஷன் வந்துட்டு இந்த நேவிகேஷன்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ப்ராடக்ட் பேஜ் போகிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் வந்துட்டு டிரான்சிஷன் ஆகிட்டே இருக்குது கரெக்டாக. ஸோ இனிஷியலாக வந்துட்டு லோடிங்னு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு டேட்டா கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் வந்து ஐடியல்னு இருக்குது. ஸோ இந்த லோடிங்கிற ஸ்டேட் எப்போ வரும்னா, நம்ம ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டுக்கு மூவ் ஆகுறப்ப அந்த ரவுட்டில் ஏதாவது சம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்லி வென் யூ ஆர் யூஸிங் ரவுட்டர் ரிலேட்டட் டேட்டா ஃபெச்சிங். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த லோடிங் காம்பனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னர் மாதிரி ஷோ பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு நேவிகேஷன் டாட் என்ன ஆப்ஜெக்டில் இருக்குது, ஸ்டேட்டுங்கிறதுல இருக்குது கரெக்டாக. ஸோ நேவிகேஷன் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு லோடிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு இந்த காம்பனண்ட் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு சிஎஸ்எஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஓகே. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்பின்னர் காம்பனண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஐடியலாக இல்லை, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அவுட்லெட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நான் கேஷ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து நான் வந்து ப்ராடக்ட் பேஜ் போகையில் ஒரு ஸ்பின்னர் ஷோ ஆகுதா. ஸோ அந்த பிட்வீன் டிலேக்குதோ நம்ம வந்து ஸ்பின்னர் ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்துட்டு யூஸ் நேவிகேஷனோட யூஸ் கேஸ். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கரஸ்பாண்டிங் கார்ட்டில் வந்து போய் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கான லாஜிக் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படின்னா, நான் வந்து குளோபலாக ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் வந்து கார்ட் ப்ரொவைடருக்குள்ள வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்டேட் அண்ட் செட் ஸ்டேட்னு கிரியேட் பண்ணிட்டு இனிஷியலாக கார்ட் வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனையும் ஸ்டேட்டையும் வந்துட்டு நான் ஒரு ஷேர்டு டேட்டாவில் அசைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ப்ரொவைடராக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு கஸ்டம் ஹூ கிரியேட் பண்ணி இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ப்ராடக்ட் டீடைல்ஸில் நான் இங்கே வந்துட்டு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ இங்கே வந்து டம்மியாக ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டம்மி டேட்டாக்கு பொதுவாக நம்ம வந்து எந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கான டேட்டா வந்து ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் டாட் நேமில் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு ப்ராடக்ட் டாட் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ப்ரைஸில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் ரீலோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் கார்டு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு இங்கே அரேல வந்துட்டு டேட்டா ஆட் ஆகும். இந்த கார்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து அன்டிஃபைன்டுன்னு வந்துருக்கு. ஏன்னா டைட்டில் வந்து இங்கேயும் வந்துட்டு டைட்டில்னு கொடுக்கணும். ஓகே. இப்போ கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஸோ இப்போ 2 டைம் ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஐட்டத்தை. இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்துட்டு என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் வந்துருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம கார்ட் பேஜ் போனோம்னா இந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணுற மாதிரி எழுதலாம். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு ஸோ கார்ட் காம்பனண்ட் போய்க்குங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கஸ்டம் கான்டெக்ஸ்ட் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா, யூஸ் கார்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்துட்டு கார்ட் வந்து எடுக்கணும். கரெக்டாக இதை வந்து கன்சோல் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் கார்ட் பேஜ் போனேன்னா எனக்கு வந்து 2 டேட்டா இருக்குது. ஏன்னா 2 டேட்டா நாங்கள் ஆட் பண்ணங்காட்டி இங்கே 2 டேட்டா இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவையும் ஐட்ரேட் பண்ணி
நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டேட் டாட் கார்ட் வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டேட் டாட் கார்ட் டாட் மேப் டாட் ஐட்டம். ஸோ இங்கே ஈச் ஐட்டம்க்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம யூஎல் டேக் வந்து ஈச் லிஸ்ட்டுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா ஐட்டம் டாட் டைட்டில் ஐட்டம் டாட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேக் டு ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ரீலோட் ஆகுது. அதனால வந்துட்டு நமக்கு டேட்டா ரீசெட் ஆயிடுது. அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டீடைல்ஸில் போயிட்டு இங்கேயே வந்துட்டு லிங்க் கொடுக்கணும். ஏ டேக் கொடுத்தோம்னா நமக்கு ரீலோட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டேட் வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டேன், ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் போயிட்டேன், ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கார்ட் பேஜ் போனோம்னா இந்த 2 ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதுக்கு வேணும்னா நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன் ஐ திங்க். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டில் இருக்கிற டேட்டா வந்துட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. என்ன ஆட் பண்ணோமோ அந்த டேட்டா வந்துட்டு இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டேபுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ ஹோம் பேஜில் வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இது ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து சர்ச் ஆகி டிஸ்பிளே ஆகுது. அகெயின் ப்ராடக்ட் பேஜில் வந்துட்டு ஈச் ப்ராடக்ட் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இங்கே ஆட் கார்ட் கொடுத்தோம்னா ப்ராடக்ட்டில் போய் ஆட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனே ஒரு லாகின் பண்ணால் தான் வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணலன்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணி லாகின் பேஜ் போகணும்னா எப்படி எழுதணும்னா அது வந்துட்டு நம்ம ரவுட்டரில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே, ஸோ ஒரு யூசர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேஜஸ் அக்சஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜ் ஷோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு லாகின் பேஜ் ரீடைரக்ட் பண்ணணும்னா எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ரவுட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே காம்பனண்ட்டில் ஒரு JSX ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ரொடெக்டட் ரவுட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து JSX ஃபைல். ஓகே, ஒரு SP. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு தான். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம இதை வந்துட்டு அந்த ரவுட் காம்பனண்டோட விராப் பண்ண முடியும். ஸோ எப்படி விராப் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சில்ட்ரன் ப்ராப் கிடைக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த சில்ட்ரன் காம்பனண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கிருந்து டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு வேலிடேஷன் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு சில்ட்ரன் காம்பனண்ட் ரிசீவ் ஆகுது, நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இன் பிட்வீன் வந்து நான் வந்து லாஜிக் வந்து எழுதிக்கலாம். என்ன லாஜிக் எழுதலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் எஃபெக்டில் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேட் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. கான்ஸ்ட் செட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இனிஷியலாக வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஆத்தென்டிகேட்டட் வந்துட்டு ஃபால்ஸில் இருக்குதுன்னா நான் வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி ஹோம் இன்னொரு பேஜ் வந்து லாகின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நேவிகேட் பண்ணோம்னா நம்மக்கிட்ட வந்துட்டு யூஸ் நேவிகேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணி வந்துட்டு நான் வந்து யூசரை வந்துட்டு லாகின் பேஜுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா யூசர் வந்து லாகின் பண்ணல. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்துட்டு டிபெண்டன்சியாக வந்துட்டு இந்த ஸ்டேட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குளோபல் கான்டெக்ட் கிரியேட் பண்ணி அந்த கான்டெக்ட்டை வச்சு நம்ம லாகின் பண்ண உடனே வந்துட்டு இதை வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு மாற்றலாம். இப்போதைக்கு டெம்பரரியாக நான் டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே வந்து டிபெண்டன்சியாக கொடுத்துட்டேன். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே எலமெண்ட் இருக்கு இல்லையா? app.jsல வந்து எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, லாகின் பேஜ்னு நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை. ஸோ
இப்போ வந்து ஒரு லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எலமெண்ட்டில் வந்துட்டு டைரெக்டாக நான் HTML ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. இதுக்காக நான் எதுவும் செப்பரேட்டாக காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ யூ நீட் டு லாகின் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது. இது எப்பன்னா பாத் வந்துட்டு இதோட கரஸ்பாண்டிங் பாத் என்னன்னா லாகின். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ரொடக்டட் ரவுட் என்ன பண்ண போறேன்னா இந்த மெயின் லேஅவுட்லயே வந்துட்டு இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு நான் ரேப் பண்ணிக்குவேன். ஸோ இது இந்த என்டையர் மெயின் லேஅவுட்டை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரொடக்டட் ரவுட்ல போட்டுட்டு இங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்பிட்வீன்குள்ள தான் நமக்கு மெயின் லேஅவுட். ப்ரொடக்டட் ரவுட்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ இதை வந்து நாட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து நான் நாட்டுன்னு மாத்திட்டேன். கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. இப்போ நான் வந்து ஹோம் பேஜ் போக ட்ரை பண்றேன். ப்ராடக்ட் ஒன்றுக்கு போறேன். நான் அது ரீடைரக்ட் பண்ணி எனக்கு வந்து யூ நீட் டு லாகின் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருது. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்டட் ரவுட். ஸோ இப்போ இங்கே இது வந்து நான் சிம்பிளாக ஸ்டேட் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணணும்னா நான் கார்டு கான்டெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஒரு கான்டெக்ட் கிரியேட் பண்ணி லாகின் பேஜில் சைன்இன் பண்ண உடனே இந்த ஃப்ளாகை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி எழுதலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்துட்டு நான் ட்ரூன்னு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ நான் ஹோம் பேஜ் போனோன்னா என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ளாக் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. So that's all about this video, friends. Thank you for watching. Please subscribe and like my videos. Thank you all.